இந்த தொகுதி ரிஷிவந்திய தொகுதி. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு. இந்த தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி உடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை பிரித்து கொடுத்தது யார் தெரியல? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டம் வரல, அதனால்தான் இந்த மாவட்டத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் பிரிக்கணும் நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிரித்த பிறகு கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே அதுல முதல் வார்த்தை கா. அந்த காக்கு அத்தனை அர்த்தம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கால் ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த மாவட்டம் கள்ள சாராயம் கால் ஆரம்பிக்குது. இந்த மாவட்டம் கள்ள சாராயத்துக்கு பேர் போனது. கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ள சாராயம் குடித்து 67 பேர் இறந்தார்கள் இந்த மாவட்டத்தில். 67 பேர். அந்த 67 பேர்ல 63 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது ஒரு கா, கள்ள சாராயம் ஒரு கா. அடுத்தது இன்னொரு கா இருக்குதா? இல்ல என்னக்கா? கண்ணுக்குட்டின்னு ஒருத்தவன். அவன் தான் அந்த கள்ள சாராயத்தை வித்தவன். அடுத்த இன்னொரு கா இருக்குது. அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு காட்ஃபாதர் ஒருத்தன் இருக்கிறான். யார் அந்த காட்ஃபாதர்? யார் அந்த கா? இந்த தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர் மானங்கட்டு. அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணும்? செழியன் போன்று உழைப்பால் உயர்ந்த எம்எல்ஏ வேணுமா? அல்லது கள்ளசாராயம் விற்கிற எம்எல்ஏ வேணுமா? உங்களுக்கு நல்ல எம்எல்ஏ வேணுமா? அல்லது பொறுக்கி எம்எல்ஏ வேணுமா? உங்களுக்கு நல்ல எம்எல்ஏ வேணுமா? அல்லது ரவுடி எம்எல்ஏ வேணுமா? உங்களுக்கு நல்ல எம்எல்ஏ வேணுமா? அல்லது பினாமி எம்எல்ஏ வேணுமா? சிந்தித்து பாருங்கள். ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களே,